ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் என்னடா இது இப்படி நடக்குதே, இன்ப அதிர்ச்சியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூர்யா குடும்பத்துக்கு மட்டும் இன்ப அதிர்ச்சி இல்லைங்க, நமக்கே இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடேங்க அப்பா, சூர்யாக்குள்ளே இப்படி ஒரு எண்ணமா அப்படின்னு நம்ம மகா கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையாம். அதனால வேலைக்காரம்மாவை திரும்ப கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்ட உடனே மகா தான் கூப்பிட்டுட்டான்னு நினச்சி ராஜலட்சுமி கொந்தளிச்சு கோவப்பட, அம்மா நான் கூப்பிடலாமா நிப்பாட்டுமான்னு சொல்கிறாங்க. சூர்யா நான் தான் கூப்பிட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு அம்மாவே எதிர்த்து பேசுகிறாரு. வேற லெவலில் இருந்ததுல மகா ஒண்டினா எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஊருக்கு நடிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குங்கிறது மகா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு போனவங்களை சமாதானப்படுத்துறேன்னு போய், நான் உங்கள் பையன்மா என்றைக்கும் மாற மாட்டேம்மா, நான் நடிச்சிட்டு இருக்கமான்றாரு. எதுக்குப்பா இப்படிலாம் நடிக்கிறேன், ஏன்ப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜலட்சுமிக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வச்சாங்க. புரிய வச்சோடனே வெளியே வந்தோடனே சகுனி சித்ரா நெண்டுவிட்டதெல்லாம் போச்சே அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இது மாதிரி நான் என் பையன் செஞ்சதுதான் சரின்ட்டாங்க. ஏமா இது அந்த பல்ட்டி ஆழமா இருக்கு, இவ்வளோ நேரம் நான் ட்ரைன் பண்ணி வச்சிருந்தேனே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு நம்ம சகுனி சித்ரா நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு மாத்திரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி மாத்திரையை கொடுத்தா எடுத்து சாப்பிடாம தூக்கி போடுது அந்த பொண்ணு. கேட்டால் பிடிக்கலங்குது. இதை யோசிக்கிற மாதிரி இருக்கு சகுனி சித்ரா. இப்போதான் யோசிக்கிறியாமா, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா குழந்தையே பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேற குழந்தைய கூட்டு வந்து இந்த பொண்ணு நிற்க வச்சிட மாட்டேங்க. என்னையா நடக்குது இங்கே, ஒரு குடும்பத்தில் ஒரு புள்ள மாசமா இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.